ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோனியோ ஜியோ மெர்ஜர் ஃபெயிலியர் எதனால் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜியோ சோனியோ மெர்ஜ் ஆக போகுது அப்படின்னு டிசம்பர் 2021 அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மெர்ஜர் 24 மாதம் இழுத்தடிச்சாங்க. ஏகப்பட்ட கெடுபிடி ஜிக்கும் சோனிக்கும். இதில் சோனி வந்து 50.86 ஷேர்ஸ் வச்சுருந்தாங்க. ரிமைனிங் ஷேர்ஸ் வந்து ஜி வச்சுருந்தாங்க. சிசிஏ அப்ரூவ்ஸ், அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ஸ், என்சிஎல்டி உடைய அப்ரூவல் கிடைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டாங்க. இந்த இணைப்பில் ஜி மும்முரமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஷேர்ஸ் ரொம்ப டவுனாக இருந்துச்சு. இந்த மர்ஜர் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜப்பானோட சோனி நிறுவனமும் டாப் பொசிஷனில் இல்லை இந்தியாவில். அதுவும் ஒரு ரீசன். இந்த இணைப்பின் தலைவராக ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸோடைய சேர்பர்சனான புனித் கோயங்கா தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் சோனிக்கு ஒத்துக்கலை. அதுவும் ஒரு ரீசன் சொல்லலாம். இந்த மர்ஜரை எதிர்த்து பல கேசஸ் நடந்தது பல இதுவில். சரி, இப்போது இதனால் ஃபெயிலியர் எதனால் அப்படின்றது பார்க்கலாம். ஜியோ சோனியோ $10 பில்லியன் கேட்டாங்க. கிரிக்கெட் ரைட்ஸ், ரஷ்யாவுடைய மீடியா ரைட்ஸ், சொத்துக்களை வந்து பல விஷயத்தில் வந்து ரீசனாக இருக்குது. இந்த இணைப்புக்கு நடுவில் ஜி வந்து T20 வேர்ல்டு கப் ரைட்ஸை வந்து டிஸ்னி கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. இதில் சோனி ஜி ஃபெயிலியர் ஆனதுனால இந்த ரைட்ஸும் அகைன் டிஸ்னி கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு தோணுது. இதனால் ஜிக்கு செம்ம அடி. கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது ஜி. இதனால் 2024 சோனி வந்து இந்த மர்ஜரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, வேணாம் அப்படின்ட்டு. இதனால் ஜியோ சினிமா, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கு கிரிக்கெட் ரைட்ஸ் கிடைக்குது. இது இந்தியாவுடைய டாப் ஓடிடி பிளாட்ஃபார்மாக வந்து ஜியோ சினிமா, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாராக இருக்கும். இதனால் ஜிக்கும் சோனிக்கும் செம்ம அடினே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.